Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் ஆகஸ்ட் 17, டைம் வந்து 7:11 ஆகுது. இன்னைக்கு எங்க ஏரியால வந்து ஃபுல் ஷட் டவுன். அதனால ரொம்ப நேரம் என்னால ட்ரேட் பண்ண முடியல. எங்க வீட்ல இன்வெர்ட்டர் எதுவுமே கிடையாது. லேப்டாப் வந்து பேக்கப் வந்து ஒரு 3 மணி நேரம் தான் கொடுத்துச்சு. அதனால நான் இப்படியே மேனேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணேன். ரொம்ப நேரம் நான் ட்ரேட் பண்ணல. மொபைல் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. இன்றைக்கி ஓவராலாக வந்து ப்ராஃபிட் வந்து 193.50. இன்றைக்கி நான் மொத்தம் 3 ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஃபின் நிஃப்டியில் 2 ட்ரேட், பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேடு. இந்த எல்லாமே நான் வந்து ஒரு லாட்டு தான் வந்து பை பண்ணேன். இந்த 3 ட்ரேட் எப்படி பண்ணேன்னு நான் உங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபின் நிஃப்டியில் 19,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணேன். ஃபின் நிஃப்டியில் 19,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் ஒரு ட்ரேடு. அப்புறம் பேங்க் நிஃப்டியில் 44,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸு புட் ஆப்ஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் சரியாக ட்ராப் பண்ணலைன்னு. நான் வந்து யூஸ்வலாக ட்ரெண்ட் லைன் நான் ஜோன் மாதிரி தான் ட்ராப் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த லைன் வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பேரலல் சேனல் நான் சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே நான் ட்ராப் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் நான் வந்து ஒரு ஜோன் மாதிரி நான் ட்ராப் பண்ணியிருந்தேன். நான் எதுக்காக அப்படி ஜோன் மாதிரி ட்ராப் பண்ணுறேன்னு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. மறுபடியும் இதே ஜோன் கிட்ட வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து மேலே போகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே தான் வந்திருக்கு. மறுநாள் வந்து கேப் டவுனு. ஜோன் மாதிரி ட்ராப் பண்ணுறதுனால நம்மளால் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டை வந்து அவாய்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து கமெண்ட் பண்ண நண்பர் வந்து சிங்கிள் லைனாக ட்ராப் பண்ணியிருப்பார் போல். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, மேபி அவர் வந்து ஒரு சிங்கிள் லைனாக நான் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் வந்து இப்படி ட்ராப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கான்செப்ட் படி இப்படி சிங்கிள் லைனாக ட்ராப் பண்ணியிருந்தார்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தார்னா மறுநாள் வந்து இவ்வளோ பெரிய கேப் டவுனு லாஸ் வந்து அதிகமாக வந்திருக்கும். அதனால தான் நான் வந்து எப்போவுமே ஜோன் மாதிரி ட்ராப் பண்ணுவேன். ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலனா யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். என்னோடய ஃபஸ்ட்டு என்ட்ரி ஃபின் நிஃப்டி 19,700 கால் ஆப்ஷன் தான். இந்த ட்ரேட் எப்படி பண்ண நான் சொல்கிறேன். அதாவது ஃபின் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 2 hour வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்துச்சு. கரெக்டாக ப்ரீவியஸ் லோ, அதாவது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. நான் வந்து இந்த 20 EMA அதாவது S1 வரைக்கும் வரும் எதிர்பார்த்து நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். சடனாக அந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் வந்து அந்த லாஸோட வந்து ட்ரேடை வந்து கட் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து எனக்கு லாஸ் வந்து புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் தான் என்ட்ரி ஆனேன். ரெண்டுமே சைமல்டேனியஸாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கேண்டில் வந்து பியரிஷாக வந்து க்ளோஸ் வச்சதும் நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். இதில் வந்து சின்னதாக ப்ராஃபிட் வந்து நான் மேக் பண்ணேன். ஃபின் நிஃப்டி அப்புறம் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நான் வந்து அட் அ டைமில் வந்து என்ட்ரி கொடுத்தேன். எனக்கு வந்து பேக்கப் இல்லை. அதனால் வந்து ஒரு சின்னதாக, அதாவது இந்த லாஸ் வந்து ரெக்கவர் ஆனால் போதும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். லாஸ் ரெக்கவர் ஆகவும் எனக்கு வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சிஸ்டமை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேங்க் நிஃப்டியில் 379.50, அப்புறம் ஃபின் நிஃப்டி புட் ஆப்ஷனில் 112. இதுதான் என்னோடய ப்ராஃபிட்டு. அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி வந்து ஒரு 500 கிட்ட நான் வந்து ப்ராஃபிட் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்லாம் போக இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து கொண்டு வந்துட்டேன். இப்படி தான் நான் வந்து ட்ரேட் பண்ணேன். இன்றைக்கி வந்து லைவாக பண்ண முடியல, பவர் கட், அதுதான் ரீசன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.